இரண்டாம் உலகப் போரின் போது ஷியாம் தாய்லாந்து பர்மா ரயில் பாதை அமைக்கும் பணியில் உயிரிழந்த 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நடுக்கல் அமைப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி கூறியுள்ள தாய்லாந்து தமிழ் சங்கத்தினர் திறப்பு விழாவிற்கு முதலமைச்சர் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். இரண்டாம் உலகப் போரின் போது தாய்லாந்து பர்மா ரயில் பாதை அமைக்கக்கூடிய பணியில் உயிரிழந்த 10,000க்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு தமிழ் மரபுப்படி நடுக்கல் அமைக்கப்படும் என்றும், அதே போல முதலமைச்சர் அவர்கள் சார்பிலே 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் தாய்லாந்து தமிழ் சங்கத்திற்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 1939 முதல் 1945 வரை இந்த இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்திலே ஜப்பானிய ராணுவத்திடம் போர் கைதிகளாக இருந்தவர்கள் மலேசியா, இந்தோனேஷியா, பர்மா நாடுகளிலிருந்து கட்டாயப்படுத்தப்பட்டு ஆங்கிலேயர்களால் அழைத்து செல்லப்பட்டவர்களில் தாய்லாந்து நாட்டினை பர்மா நாட்டுடன் இணைக்கும் ரயில் பாதை அந்த கட்டுமான பணியில் ஏறத்தாழ 1.50 லட்சம் தமிழர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த 1.5 லட்சம் தமிழர்கள் ஈடுபடுத்தப்பட்ட நிலையிலே இதுல வேலை சுமை, போதிய உணவு கிடைக்காமை, நோய் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 70,000 தமிழர்கள் அப்போதே இறந்து போயிருந்தார்கள். அவ்வாறு இறந்த அந்த தமிழர்களை அவர்களுக்கு ஒரு நினைவிடம் அமைக்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு நடுக்கல் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமான பணியில் அதே போல தாய்லாந்து நாட்டினுடைய அந்த காஞ்சனாபுரியில் இருக்கக்கூடிய தாவாவோர் என்ற புத்தர் கோவில் வளாகத்திலே கட்டுமான பணியில் ஈடுபட்டு உயிரிழந்த 10,000க்கும் மேற்பட்ட தமிழர்களின் உடல்கள் மொத்தமாக புதைக்கப்பட்ட இடம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அங்கு புதைக்கப்பட்டவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்பதும் அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகள் DNA டெஸ்ட் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே எந்த விதமான அங்கீகாரமும் இன்றி அங்கு புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு தமிழ் சமுதாய மரபுப்படி நடுக்கல் அமைத்திட தாய்லாந்து நாட்டு தமிழ்ச்சங்கம் முடிவு செய்துள்ளது என்றும், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.